நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது டான்ஸ் வித் டெக்னி அந்த நாவலில் இருந்து கொடுக்கப்பட்ட, அந்த புத்தகத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட ஞானத்தை நாம் இப்பொழுது அதோட 4ஆம் பாகத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம். ஒபாமாவோட டாட்டர் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டல்லா கிட்ட நடந்தது அவளுக்கு. பட் ஆனா அதுக்கு 1 வீக்லயே அவங்க அம்மா பாடி வெக்கேட் பண்ணியிருக்காங்க. இதுல ஏதோ கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, அவளோட ஃபெய்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றா, இவளும் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து போவே இல்லை. யஷி வந்து எங்கேயுமே போல வியாபாரத்துக்கு, உன்னோட டெலிவரி முடிச்சுட்டு தான் நான் போவேன்ட்டு கூடயே இருந்து நிறைய கதைகள்லாம் சொல்றாங்க. நேத்து வந்து ரின்சன்னு ஒருத்தரோட கதையும் நம்ம கேட்டோம். அவங்க எப்படி வந்து தாந்திரிக்க வந்து மக்கள் மிஸ்யூஸ் பண்ணும்போது அதை முறியடிக்கிறதுக்காக நல்ல மெடிடேஷன் பண்ணி அந்த மெடிடேஷன்ல வர அந்த எனர்ஜி ஃபுல்லா எடுத்துட்டு அந்த புத்தா ஸ்டார்னு ஒருத்தர் வந்து சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு இல்லையா, வானத்துல பறக்கலாம் அங்க இங்கன்னு, அவங்கள என்ன பண்றாங்க, அவரை வந்து அவர் ஷேம் பண்ணிடுறாங்க. எல்லார் முன்னாலையும் ஷேம் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அப்ப வந்து திருப்பி இவ என்ன சொல்றாருன்னா, யஷ் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பாண்ட் வந்து டீச்சர் தேடிட்டு இருக்க, உனக்கு அமையல, நான் ஒருத்தவங்களை பார்த்திருக்கேன், வேணா நான் உங்களுக்கு உன்னை நான் அப்பாயிண்ட் பண்ணட்டா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இவ சொல்றா, இல்ல எனக்கு வந்து இப்ப வேண்டாம், பிரெக்னன்ஸ் முடியட்டும், எனக்கு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப சொல்றாரு, உனக்கு ஒரு இது வச்சிருக்கேன், சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உன்னை வந்து நான் எங்க கூட்டிட்டு போறேன்னாக்க ராம்திஷோர் ரிவருக்கு கூட்டிட்டு போறேன். அந்த லேக்ல தானே உங்க அம்மாவோட பூர்வீகம். அதே மாதிரி நீ அங்க போனீன்னா இந்த பிரெக்னன்சி சமயத்துல உங்க அம்மா கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கலாம், அந்த லேக் கிட்டையும் நீ இது வாங்கலாம், பிளெஸிங்ஸ் வாங்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து உனக்கும் நல்ல இதுவா இருக்கும், ஒரு நல்ல நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதனால நான் போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். யஷி வந்து இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. அதே மாதிரியே என்ன பண்றாங்க, இவங்க கிளம்பிட்டு அதே மாதிரி என்ன பண்றாங்க, எங்க போய் யூஸ்வலா தங்குவாங்க இல்லையா ஒரு ஃபேமிலி, டொக்பா அந்த ஃபேமிலி கிட்ட போய் அங்க அங்க போய் தங்குறாங்க. அவங்க வந்து கெஸ்டா ஹோஸ்டா இருக்காங்க. இவங்க அங்க அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ற, இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்காங்களா, அவங்க நல்ல ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இவளை பாத்துக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் காலையில கிளம்பி என்ன பண்ணிடுவாங்க, நேரா அந்த ரிவர் லேக்கு போயிடுவாங்க. அங்க யஷ் என்ன பண்ணுவாரு, உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாரு. இவன் வந்து என்ன பண்ணுவா, கொஞ்சம் டயர்டா உட்கார்ந்து இருப்பா. அந்த ரிவர் கிட்ட வந்து நல்லா ஓப்பன் ஹார்ட்டடா பேசுற மாதிரி இவளுக்கு ஃபீலிங் இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவா. இப்படியே இருக்கும்போது யஷ் என்ன பண்ணுவாரு, மெடிடேஷன் முடிச்சுட்டு சொல்வாரு, அங்க ஆப்போசிட்ல அந்த மலை இருக்குல்ல, நைச்சம் அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையில வந்து நிறைய கேவ்ஸ் இருக்கு. அந்த கேவ்ஸ்ல வந்து அஸ்டிக்ஸ் எல்லாம் நிறைய பேர் மாங்க் இருப்பாங்க. நம்மளுக்கு ஏன்னா இப்போ வந்து வின்டர் சீசன் கிடையாது. வின்டர் சீசன்னா அந்த லேக்கே வந்து ஐஸ் ஆயிருக்கும், ஃப்ரோசன் ஆயிருக்கும். அதுல ஈஸியா நம்ம நடந்து போயிடலாம். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி போக முடியாது. எப்படியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதர் சைடுக்கு நம்ம போகணும். நம்ம ட்ரை பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு திருப்பி கூட்டு, ரொம்ப நேரம் இங்க உட்கார வேண்டாம், டயர்டா இருப்பவான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்றாரு, அதே மாதிரி கிளம்பி அந்த லேக்குக்கு போறாரு. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க எங்கேயாவது நம்ம போய் மாங்க நேத்தி சொன்ன இல்லையா, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தி ஏதோ ஒரு இது வந்து ஒரு ஹெல்ப் எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அதர் சைடுக்கு போறாங்க. அதர் சைடுக்கு அவன் நடந்து போன உடனே அவள் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, 4 months பிரெக்னன்சி அவளுக்கு. அதனால ரொம்ப டயர்டா இருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, என்னால இதுக்கு மேல நடக்க முடியல, நீங்க வேணா இங்க எங்கேயாவது அஸ்டிக் இருக்காங்களா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறா. அவரும் என்ன பண்றாரு, போறாரு. பார்த்துட்டு அப்ப அதுக்குள்ள என்ன சொல்றா, நம்ம ஜக்ல வாட்டர் எடுத்துட்டு வந்தோம்ல, அது வாட்டர் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால நீங்க போய் எங்கேயாவது அங்க வந்து நீர் ஊற்று இருந்தாக்க அங்க போய் அந்த ஜக்ல வந்து நீங்க புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜக் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, எடுத்துட்டு போறாரு. போகும்போது இவ என்ன பண்றா, அதர் சைடுக்கு வந்துட்டால, வந்தவொடனே அந்த ரிவரோட அழக பாக்குறான், அந்த லேக் நாம்திஷோட அந்த இதெல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. அது வந்து அப்படியே அந்த வேவ்ஸ் வச்சு வச்சு அப்படியே போறது வந்து சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இவளை வந்து பிளஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நினைச்சுட்டே இருக்கும்போது பக்கத்துல என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிற மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. யாரு நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க, ஒரு ஜிஜாண்டிக்கா ஒரு ஃபிகர் வந்து நிக்குது அவங்க பக்கத்துல. அவங்கள பார்த்தாக்க எப்படி இருக்காங்கன்னா, அந்த தோப்பா இவங்க தங்கியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உமன்ஸ் எல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் இவங்க போட்டிருக்காங்க. தலையில வந்து ஹேட் வச்சிருக்காங்க. இப்படி நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரொம்ப அதிசயமா
அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் டைம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. அவங்க கிட்ட இருந்து திஸ் இஸ் டைம் அப்படின்றாங்க. அப்ப திஸ் இஸ் டைம் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இவளுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமா அவங்கள பாக்குறான். பார்க்கும்போது என்ன சொல்றான்னாக்க, யூ ஹாவ், நீ வந்து 3 ப்ராமிஸ் பண்ணிருக்க, இந்த டைம் அந்த ப்ராமிஸை நீ வந்து ஃபில்ஃபில் பண்ணணும், ஃபில்ஃபில் பண்ணா அதுக்கப்புறம் நான் அனுப்புறேன் அப்படின்னு சூட்சுகமா இந்த வார்த்தை மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டவன என்ன பண்றாங்க, அவங்க உடனே அவங்க தலையில இருந்து ஹேட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ரொம்ப ஃபோர்ஸா கைய தூக்கி இப்படி விசிறி அடிக்கிறாங்க. விசிறி அடிச்சாக்க அந்த ஹேட் என்ன, திஸ் இஸ் த டைம் கோ அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹேட் கிட்ட. அந்த ஹேட் என்னாச்சுன்னா ஒரு பெரிய ஈகலா மாறுது. மாறி ஒரு ராட்சச ஈகலா மாறி அப்படியே பறந்து போச்சு. இந்த சீனை அப்படியே பாக்குறா அவ. பார்த்துட்டு என்ன பண்றா, திருப்பி அங்க பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு அவங்களை பாக்குறதுக்குள்ள இவளுக்கு என்ன ஆகுதுனாக்க, இவங்களை பார்த்தாக்க அந்த உருவ ஒத்துமையெல்லாம் அவ சொல்லி ஒப்பாமா டாக்டர் சொல்லியிருக்கால, அது நினைக்கும் போது இவளுக்கு என்ன வருதுன்னா இவங்க டல்லாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது, ஒரு ஃபீலிங் வருது அவளுக்கு. பட் ஆனா யாரு என்னன்னு தெரியாம நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கா, கேட்க கூடாதுன்னு. அவங்க என்ன பண்றாங்க, உடனே பக்கத்துல ஒரு கேவ் மாதிரி இருக்கு, அந்த கேவ் எல்லாம் என்ன பண்றாங்க, போயிடுறாங்க அது உள்ள அப்படியே. அப்ப அவங்க இவ வந்து பார்த்தனா இவ மூஞ்சி வந்து பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி பயத்துல இருக்கா. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் கேக்குறாரு, என்னென்ன ஆச்சு, ஏன் அவர் தண்ணி எடுத்துட்டு வராருல்ல, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பக்கத்துல ஒரு கேவ் இருக்குல்ல, அந்த கேவ்ல ஒரு லேடி போனாங்க, அவங்க அங்க இருக்காங்களான்னு போய் நீங்க பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜக் வாட்டர் வாங்கி இவன் நல்லா குடிக்கிறா. குடிச்சிட்டு என்ன பண்றா, பாக்குறா, அவர் பார்த்துட்டு வந்துடுறாரு. அங்க சொல்றாங்க அவங்க கேவ் ஒண்ணும் இல்லையா, அது ரொம்ப ஷாலோவா இருக்கு, அங்க பிளேஸே இல்ல, உள்ள போறதுக்கும் வெளியில போறதுக்கும் பிளேஸே இல்ல, அங்க பிளேஸே இல்ல, அது ரொம்ப ஷாலோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சொன்ன உடனே இவளுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது இவ ஒன்னும் சொல்லல. இது இவளுக்கு கனவு மாதிரியும் இருக்கு, நிஜம் மாதிரியும் இருக்கு. அதனால எதுவும் சொல்ல வேண்டாம், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், வாங்க நம்ம போலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறா. அங்க போய் நைட்டு வந்து அவங்க அந்த ஃபேமிலியோட தங்கிட்டு அடுத்த நாளைக்கு காலையில என்ன பண்றா, போறோம் நம்ம இங்க இருந்தது ஆல்ரெடி 1 வீக்கா நம்ம போயிட்டு வந்திருக்கோம், நீங்க நம்ம வந்து இன்னைக்கு கிளம்பி போடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு லஷாக்கு போயிடுறாங்க. அங்க போன உடனே வீட்டுக்கு போறா. போன உடனேயே அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு ரொம்ப சிக் ஆயிடுது அவளுக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, 2-3 டேஸ்க்கு நீ ஏந்துக்க வேண்டாம், படுத்துட்டே இரு, எல்லா வேலையும் இங்க சர்வெண்ட் இருக்காங்கல்ல அவங்க பாத்துப்பாங்க, நானும் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுன்றாரு அவரு. பக்கத்திலேயே இருந்து இவளை பாத்துக்கிறாங்க. அந்த போயிட்டு வந்து செகண்ட் டே என்ன ஆயிடும், இவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடும், அந்த குழந்தை அபார்ட் ஆயிடும் இவளுக்கு. ஆனவன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, சிக்காயிடுவா. இவ சிக்காயிட்ட உடனே என்ன பண்ணுவாரு, அவர் சொல்வாரு, பரவாயில்ல, நீ எதுக்காக இவ்வளவு இது பண்ற, நம்ம அந்த இது லேக்குக்கு போயிட்டு வந்தோம்ல, அந்த ஸ்ட்ரெயின் தான் உனக்கு அப்படி ஆயிருக்கும், நீ வந்து ரொம்ப உனக்கு எனர்ஜி கம்மியா இருக்கு, நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ, இந்த ஒரு குழந்தை தானே, இன்னும் நம்மளுக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கும், அதனால நீ கவலைப்படாதன்னு சொல்லி மனசு தேத்துவாரு. அவ என்ன நினைச்சுப்பா, உங்களுக்கு வந்து ஆண் குழந்தைன்னா ரொம்ப பிரியம் உங்களுக்கு, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்காலரா வரணும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குழந்தையா இருக்கணும்ட்டு நீங்க ரொம்ப கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த வந்து குழந்தை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வாரு, ரொம்ப இவளை தேத்துவாரு, தேத்திட்டு பக்கத்துல இருந்து நல்லா பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியே கொஞ்சம் அவளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபியர் வரும். ஐயோ என்னது இது, இந்த மாதிரி ஆச்சே, நம்ம அங்க போனோம், அந்த லேடியை பார்த்து, அந்த லேடி தான் ஏதோ என் குழந்தைய பண்ணிட்டா அப்படின்ட்டு இவளுக்கு வரும். ஆனா பூமா கிட்டயோ அவ பிரதர் சோனம் கிட்டயோ யஷி கிட்டயோ இதை பத்தி எதுவுமே அவ பேசல. அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி வந்து சமயா மனாஸ்ட்ரி போயிட்டாரு. அங்கேயே கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போவாரு, ஃப்ரீக்வெண்டா வரமாட்டாரு, எப்பயாவது ஒரு தடவை வந்துட்டு போவாரு. ஆஃப்டர் 2 இயர்ஸ், அவர் போன 2 இயர்ஸ்ல அவரும் வந்து பாடி வெக்கேட் பண்ணிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இவ மட்டும் வந்து பாண்ட் ரிச்சுவல்ஸ் அவங்க அப்பாக்காக பண்ணுவா. வீட்டுல இருக்கிற மத்தவங்க இன்க்ளூடிங் பூமா எல்லாரும் சேர்ந்து புத்திஸ்ட் வகையில என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுவாங்க, புத்திசம் வழியில அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், இப்படியே கொஞ்சம் காலங்கள் போயிட்டே இருக்கும்போது இவளுக்கு என்ன ஆகும்னாக்க திருப்பி இவ பிரெக்னென்ட் ஆவா. பிரெக்னென்ட் ஆன உடனே அந்த டயத்துல என்ன பண்ணுவாரு, யஷி வந்து இவ்வளவு ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டுட கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பாரு. அப்ப இவளுக்கு என்ன ஆகும்னா ஒரு குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை தான் பிறக்கும் இவளுக்கு. அந்த பெண் குழந்தை பேர் வந்து சமயான்னு பேர் வைப்பாங்க. பேர் வச்சுட்டு அந்த ரொம்ப நல்ல ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்த அனதர் 2 இயர்ஸ்ல இவளுக்கு வந்து இன்னொரு குழந்தை பிறக்கும்.
அந்த குழந்தை வந்து என்ன டோலான்னு பேர் வைப்பாங்க அந்த குழந்தைக்கு. அப்ப இந்த இதுக்கு நடுவுல என்ன ஆகும், பூமாக்கும் குழந்தை பிறந்துடும். பூமா என்ன பண்ணுவா, நல்ல அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா பண்ண ஆரம்பிப்பா. அவர் பூமாவோட ஹஸ்பண்ட் தாஷி வந்து எப்ப பார்த்தாலும் வெளியில போயிடுவாரு. போய் போய் அங்க கோவில்ல அங்க இருக்கிற டெம்பிள்ல அங்கெல்லாம் சித்திரம் வரையறதுக்காக அவர் போயிடுவாரு. அந்த டயத்துல இவ என்ன பண்ணுவா, கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கிரியேட்டிவை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண, இப்ப பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பா. அப்புறம் என்ன ஆகும், இவளுக்கு எகெயின் வந்து பத்மாக்கு வந்து 2 இயர்ஸ் கேப்ல இன்னொரு ஒரு குழந்தை பிறக்கும். அவதான் எரான்னு பேர் வச்சிடுவாங்க அது பேரு. அப்ப பார்க்க போனாக்க இவளுக்கு வந்து 3 பெண் குழந்தை ஆயிடும். அந்த 3 பெண் குழந்தையோட நல்லா ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவ என்ன பண்ணுவா, நேர போறால போயிட்டு மார்க்கெட்டுக்கு போவா. போகும்போது யாரோ ஒரு பொண்ணு, இவ ஏஜ்ல ஒரு பொண்ணு ஓடி வந்து, இப்ப நீ வந்து அங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு மொட்டையா ஒரு சென்டென்ஸ் தான் சொல்வா. சொன்ன உடனே இவ சொல்வா, இவ யார், இவ முன்ன பின்ன ஒரு அட்ரஸ் கூட நம்மள பண்ணாம திடீர்னு வந்து இப்ப வந்து நீ அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாளே, இவ என்ன சொல்றான்னு இவளுக்கு புரியல. சொன்ன உடனே அப்புறம் இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் வருது இவளுக்கு. யாரு இவ, எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இவளுக்கு தெரியும், இவ டல்லாவை பாக்குறதுக்காக போனால. அப்ப வந்து டல்லா உன்னை பார்க்க மாட்டான்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணால, அந்த பொண்ணுதான் இவ அப்படின்னு இவ டக்கு ரெகக்னைஸ் ஆயிடுவா, பண்ணிடுவா அவளை. பண்ணிட்டு அவ என்ன சொல்வா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்ட உடனே, நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. போயிட்ட உடனே இவ என்ன பண்ணுவா, நான் வரமாட்டேன்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க இவள ஒப்பமா வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து டல்லாவை பார்த்த 1 வீக்லயே, அவ டாக்டர் பார்த்த 1 வீக்லயே இறந்துட்டாங்க. அவங்க அம்மாவோட இறப்புக்கும் டல்லாக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கும் வந்து நாம்தேஸ்வர் அங்க போயிருக்கும் போது எனக்கும் வந்து இதுவாயிடுச்சு, அபார்ட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு அங்க போறது வந்து உசித்தமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு நாளைக்கு இவரு போகமாட்டான். ஆனா என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து என்ன பண்ணுவாரு, இவளுக்கு வந்து ஒரு பாண்ட் டீச்சர் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாரு. அவங்க வந்து ரிச்சுவல்ஸ் அது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே போவாங்க. இவளும் என்ன பண்ணுவா, அவளுக்கு ரொம்ப அப்படியே சாட்டிஸ்பாக்சன் கிடையாது அந்த டீச்சர் கிட்ட. ஆனாலும் கத்துப்பா அவ. கத்துட்டு அப்புறம் அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் வந்து உங்களுக்கு மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இவ என்ன சொல்லுவா, எனக்கு மேஜிக் எல்லாம் வேண்டாம், நான் வந்து இதெல்லாம் நான் பண்றதா இல்ல, மேஜிக் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா அவ. சொல்லிட்டோன்னா அவள் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். சொன்ன உடனே அப்ப என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு நைட்டு இவ படுத்து தூங்குவாள்ல, ஏர்லி மார்னிங், அது ஒரு சுப முகூர்த்த நேரம்ன்றாங்கல்ல, அந்த நேரத்துல என்ன ஆகும்னா இவளுக்கு இவளோட ஸ்டமக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வரும். என்ன வாய்ஸ் வரும்னா, நீ வந்து மேஜிக் வேணும் வேணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னன்னா மேஜிக்கே வேண்டான்னு சொல்லி உனக்கு பயம் வந்துச்சா, வேண்டான்றியான்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வரும். இதை ஏன் அந்த மேஜிக் வேண்டான்னு சொல்றேன்னா, அந்த நாமதேஸ்வர் வெல்ல ஒரு லேடி வந்து நின்னால, அவ கேப்பை வந்து அவ தூக்கி போட்ட உடனே அது வந்து பெரிய ஈகலா மாறிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் இவளுக்கு அபார்ட் ஆச்சுல்ல, அதனால அந்த ஃபியர்ல வந்து இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவா. அப்புறம் கொஞ்சம் டைம் பண்ண அப்படியே அந்த டீச்சர் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் இவளுக்கு என்னன்னாக்க, இவ உள்ளுக்குள்ள என்ன தேடுறாளோ, இவளோட தேடல் என்னவோ அது அவங்க கிட்ட கிடைக்காதுன்ற ஒரு டிசிஷனுக்கு இவ வந்துடுவா. அவளுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்க வந்தது போறோம், இனிமே நீங்க எனக்கு வேண்டாம், எனக்கு என் குழந்தைங்களையும் எங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் பார்க்கணும், வீட்டு வேலையெல்லாம் நான் பார்க்கணும், அதனால வேண்டாம்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுவா. அனுப்பிச்சிட்டு உடனே என்ன பண்ணுவா, இவ இந்த மாதிரி டல்லா போய் இவ என்னன்னா, அவன் மைண்ட்ல இருந்தது இல்ல, அந்த டல்லாவோட வாய்ஸ் மாதிரி இருந்தது இவளுக்கு உள்ள. எப்படின்னா, அந்த சொன்னான்ல, மேஜிக் வேணும் வேணும்ன்ற, ஆனா இப்ப வேண்டான்னு ஃபீல் பண்ற பாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வாய்ஸ் எப்படின்னாக்க, அந்த நாம்திஷோர் ரிவர்ல வந்து இது கொடுத்தாங்கல்ல அவங்க, ரிவர்ல அந்த லேடி வந்து இட் இஸ் டைம் நவ், இட் இஸ் டைம் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பறக்க விட்டாங்கல்ல, அந்த இது டைம் டு கோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் மாதிரி இவளுக்கு இருந்தது. ஓஹோ, அந்த வாய்ஸ் மாதிரி இருக்கே, அதனால சரி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், நம்ம போலாமா போய் பார்க்கலாமான்ட்டு என்ன பண்ணுவா, இவள் டிசைட் பண்ணுவா. டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ணுவா, போவா அங்க, போவா அந்த குதிரையை எடுத்துட்டு யாருக்கும் சொல்லாம இவ மட்டும் போவா. எப்ப போனாலும் அங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஸ்மால் கேர்ள் இருந்தால, அவ வந்து டக் டக்குன்னு கதவை சாத்திட்டான்ல. ஆனா என்ன பண்றா, இந்த தடவை கதவை சாத்தல அவ. அப்போ கதவை சாத்தாம என்ன பண்றா, டக்குன்னு கதவை திறந்துட்டா. அவளை பார்த்த உடனே உள்ள வெல்கம் பண்றா. வெல்கம் பண்ணிட்டு அவளை உட்காந்து வச்சு அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறா, டீ கொடுக்குறா, அவளை நல்லா அன்பா கவனிக்கிறா அவ.
இத பாக்குற. அப்ப பாத்துட்டு என்ன சொல்றா, டல்லாவை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, பார்க்கலாம், இப்பதான் கரெக்ட் டைம், நீ பார்க்கலாம் அவங்கள, வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க வந்தது கூட அவங்களோட முயற்சியில தான் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப என்ன பண்ணுவா, டல்லா வந்து ஒரு ஷேடோவா இவளுக்கு தெரியவா. தெரிஞ்ச உடனே எப்படி தெரியவானா, அந்த ரிவர்ல பார்த்தால நாம லேக்கு கிட்ட இவங்களை பார்த்தால ஒரு லேடிய, அதே மாதிரி இவ இருக்கிறதுனால இவ கன்ஃபார்ம் பண்ணிடுவா, டல்லா தான் அங்க வந்திருக்கா, என் குழந்தைய இவ தான் ஏதோ பண்ணிட்டா. அதுவும் இல்லாம இவ தான் வந்து இவன் ஒப்பமா அந்த லேடியும் இவளாலதான் இறந்திருக்காங்கன்னு இவ கன்ஃபார்ம் பண்ணிடுவா. கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஐயோ இவ எனக்கு வேண்டாம், நான் இவகிட்ட நான் எதுவும் கத்துக்கல, எனக்கு வேண்டான்ட்டு அவங்கள பார்த்த உடனே பயந்துட்டு என்ன பண்ணுவா, ஓடிடுவா. பயந்து ஓடி போயிடுவாளா. ஓடி போயிட்ட உடனே என்ன ஆகும், வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போன உடனே அவளோட 3 குழந்தைங்களையும் அப்படியே கட்டி பிடிச்சிப்பா. இது பண்ணிட்டு ஹக் பண்ணி அப்படியே வச்சுப்பா. வச்சுட்டு, இந்த குழந்தைங்களுக்கு நான் இப்ப அவளை பார்த்துட்டு வந்தேன், அவளால எந்த தீங்கும் குழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவா. அப்புறம் இவ அங்க போயிட்டு வந்ததை யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டா, அப்படியே மறைச்சிடுவான். அப்புறம் என்ன ஆகும்னா, யஷிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணணும். ஒரு நாள் என்ன பண்ணுவா, அவளோட பிரதர் இருக்காருல்ல, சோனம், எல்டர் பிரதர், எல்டர் பிரதரை கூப்பிட்டுட்டு யஷ் என்ன பண்ணுவாரு, சைனா இது சைனா போவாங்க. அங்க ஒரு எம்பரர் வந்து இது கேட்டிருக்காங்க, இவங்க கிட்ட ஹார்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால சேல்ஸுக்காக அவங்க 2 பேரும் அங்க போயிருப்பாங்க. இவ இங்க குழந்தைங்களை வச்சுட்டு சர்வெண்டோட இந்த வீட்டுல இருப்பாங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணுவா, தூங்கிடுவா. நல்லா தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்க இவளுக்கு வந்து ஒரு நைட் மேர் வரும். அந்த நைட் மேர் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இவ வந்து ஒரு பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, தர தர ஒரு வில்லேஜ்ல அந்த பொண்ணை வந்து ஒரு உமன் வந்து என்ன பண்ணுவா, தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க. இவ கெஸ் பண்ணுவா, இது அந்த குழந்தையோட அம்மாவா தான் இருக்கும்ட்டு. தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க நேர போயிட்டு ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கும். அந்த ஸ்கொயர்ல வந்து நடுவுல ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்ல பார்த்தாக்க ஒரு ஒல்லியா ஒரு விமன் இருப்பாங்க. அந்த விமனை என்ன பண்ணிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. கட்டி வச்சுட்டு அந்த வில்லேஜ் மக்கள் அத்தனை பேரும் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்ப இருக்கும் போதே என்ன ஆகும்னாக்க, இவங்க வந்து இவெல்லாம் அந்த அந்த லேடி வந்து அப்படியே பெயின்ல இருப்பா. அந்த லாந்த போஸ்ட்ல கட்டியிருக்காங்கல்ல, அந்த லேடி வந்து பெயின்ல இருப்பா. அப்ப அந்த குழந்தை இல்ல அதை பார்த்து பயப்படும். அதுக்கு உள்ளுக்குள்ள அவளோட ஃபியரும் அந்த பயமும் அவளை வந்து அந்த உணர்வு வந்து இந்த குழந்தைய வந்து அடிக்கும். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அவளை என்ன பண்ணிடுவாங்கன்னா, லாந்த போஸ்ட்ல கட்டினதோட இல்லாம ஒரு பெரிய அந்த ஹேண்ட் டார்ச், ஃபயர் டார்ச், அதை வச்சு அவ மேல போட்டு அவளை எரிப்பாங்க. எரிக்கும் போது அதை பார்த்துட்டு அந்த லேடி வந்து அலறுவா. அந்த பெயின்ல அலறும் போது இவ அதை பார்த்துட்டு, அந்த ஒரு லேடி தர தரன்னு இவளை இழுத்துட்டு வந்தால அந்த இடத்துக்கு, அவங்க பின்னால போய் அப்படியே ஒழிஞ்சுப்பாளா. ஒழிஞ்ச கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவளை புல் பண்ணி ஃப்ரண்ட்ல நிக்க வச்சு, இத பாரு நீ இவங்களை ஃபாலோ பண்ணினாக்க உனக்கும் இதே கதிதான் நடக்கும் அப்படின்ட்டு அந்த குழந்தைய சொல்றதும், அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழறதும், இந்த மாதிரி ஒரு சீனை வந்து இவ பாப்பா. பார்த்த உடனே என்ன ஆகும்னா, இவளுக்கு ஒரே பயமாயிடும். பயமாயிட்டு அந்த இதுல இருந்து தூக்கத்துல இருந்து அப்படி எழுந்துடுவா. எழுந்த உடனே இது என்ன, இது மாதிரி ஒரு நைட்மேர் நம்மளுக்கு வந்திருக்கேன், இது என்னது, இது என்னமே புரியலையே, ஆனா இது ரொம்ப பெயினா இருக்கே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல வந்து அவளோட குழந்தைங்க 3 பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்களை போய் பாப்பா. பார்த்தாக்கா அந்த குழந்தைங்க வந்து நல்லா அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது, அப்பா இது வந்து ஏதோ கனவுதான், இதுக்கு வந்து கனவாவே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவா, அப்படியே வந்து விட்டுடுவா. விட்டுட்டு என்ன பண்ணுவா, திருப்பி பார்த்தாக்கா திருப்பி அதே மாதிரி ட்ரீம் வரும் அவளுக்கு. அப்புறம் அனதர் டைமும் அதே மாதிரி ட்ரீம் வரும். அந்த மாதிரி ட்ரீம் வரும்போது அவ என்ன பண்ணுவா, அந்த ட்ரீம் வந்து தனக்கு வந்து நைட்மேரை வந்து அதை யார்கிட்டயுமே அவ ஷேர் பண்ணல. இதே இருக்கும்போது அந்த ட்ரீமை நினைச்சு இவளுக்கு பயம் வந்து வந்து அவளுக்கு என்ன ஒரு ஃபீல் பண்ணுவான்னா, அந்த குழந்தை நானா இருப்பேனோ, இல்லைன்னா அந்த எரிக்கப்பட்ட அந்த லேடி, அந்த விமன் வந்து நானா இருப்பேனோ, இது வந்து எனக்கு பாஸ்ட்ல நடந்ததா, இது இல்லைன்னா இது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போறதா அப்படின்னு நினைச்சு அவ ரொம்ப பயப்படுவா. பயந்துட்டு அது சாப்பிட மாட்டான், ஃபுட்டு இவளால சாப்பிட முடியாது. அதை நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து அவளோட அப்படியே ஒல்லி ஆயிடுவா. ஒல்லி ஆயிட்ட உடனே அப்ப என்ன ஆகும்னாக்க, அவ வேலைக்காரி இல்ல பாப்பா, இவங்க இவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்காங்க, ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்களே, இவங்களால ஒரு வேலை கூட செய்ய முடியலையே. அதனால இவ என்ன பண்ணுவா,
இவள்கிட்ட பத்மா கிட்ட சொல்லாமையே அவ சிஸ்டர் பூமா வீட்டுக்கு போயிடுவா. அங்க பூமா கிட்ட போய் சொல்லுவா, இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, என்ன எது தெரியல, நீங்க அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பூமா என்ன பண்ணுவா, நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பத்மா பாப்பா. பத்மா பார்த்து கேட்பா, ஏமா நான் தான் கொஞ்ச நாளா ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் என்னோட வேலையில, நீயாவது என்ன ஏதுன்னு என்னை பார்க்க கூடாதா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை கூப்பிடக்கூடாதா, உன் உடம்புக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ இவ்வளோ டல்லா இருக்க, நீ ஃபுட்டு கூட சரியா சாப்பிடுறது இல்லைன்னு உன்னோட சர்வெண்ட் என்கிட்ட சொன்னா, என்ன ஏது உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன பண்ணுவா, ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணுவா. ஆனா பூமா அவளோட ரொம்ப க்ளோஸ் இல்லையா சிஸ்டர், அதனால அவளால ரொம்ப ஹைட் பண்ண முடியல. சொல்லிடுவா அவகிட்ட, எனக்கு இந்த மாதிரி நைட் மேர் வந்ததுன்ட்டு. சரி நீ என் வீட்டுக்கு வான்ட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுவா, அவளை உட்காந்து வச்சு அவளுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு, அப்ப அவ என்ன பண்ணுவா, ஒரு விமன் காடஸஸ் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அவ கேட்பா, இந்த காடஸஸ் யாரு, பேர் என்னன்னு கேட்பா. இவ்வளவு தத்ரூபமா இருக்கே, என்னை பார்த்து பேசுற மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. தாராவா அப்படின்னும் போது, ஆமா காடஸ் தாரா இந்த தாரா தான் இவங்க. ஆனா நீ எந்த பேர்ல வேணா கூப்பிடலாங்க, இறைவனுக்கு எந்த பேர் வேணாலும் வச்சு கூப்பிட்டா என்ன தப்பு கிடையாது, நீ வேணாக்க உனக்கு இஷ்டமான இறைவன் பேரை நீ வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. சொல்லுவாளா, சொன்ன உடனே என்ன சொல்லுவா, சரி இந்த பெயிண்டிங் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா, எனக்கு நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்பா. இந்த பெயிண்டிங் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுனால உனக்கு நல்லது நடக்கும்னா நீ தாராளமா எடுத்துட்டு போ, கொஞ்சம் நான் பினிஷ் பண்ணிட்டு உனக்கு கொடுக்குறேன்னா அவளை உட்காந்து வச்சு பினிஷ் பண்ணிட்டு கொடுத்துடுவா. இவ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாள். அத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோடனே திருப்பி திருப்பி இவளுக்கு இந்த ட்ரீம் இவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்க உடனே இவ பூமா கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது, என்ன பண்றது பூமா, இது யாரால எனக்கு இப்படி வருதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது, அப்ப என்ன சொல்வா, சரி பரவாயில்ல, இங்க பால்டன் லேக்னு ஒரு லேக் இருக்கு இல்லையா, அந்த லேக்கு கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன், போலாமா, ஏன்னா அது மேஜிக்கல் பவர் இருக்கிற அந்த லேக்கு, அந்த லேக்ல நம்மளோட ஃபியூச்சரை காட்டும், பாஸ்டையும் காட்டும். நம்ம போய் நம்ம அம்மா கூட 2-3 தடவை போயிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு, அதனால அம்மாலாவும் போனதுனால நம்மளும் போலாம். ஆனா இங்க இருந்து இது நாம்திஷோ மாதிரி ரொம்ப தூரம் கிடையாது, அது கொஞ்சம் கிட்டதான் இருக்கு, அதனால பரவாயில்ல நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவா, பத்மாவை கூப்பிடுவா. பத்மாவும் பூமாவும் அவங்களோட பசங்களை எடுத்துன்னு போய் அவங்களோட பிரதர் வீட்டுல, செகண்ட் பிரதர் வீட்டுல கொண்டு போய் விட்டுடுவா. விட்டுட்டு, நாங்க இப்ப ஊருக்கு போறோம், ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி நாங்க 2 பேரும் போறோம், வரத்துக்கு 1 வீக் ஆகும், நீங்க என்ன பண்ணுங்க, இவங்களை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை சொல்லிட்டு விட்டுட்டு என்ன பண்ணுவா, நேரா இவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க, குதிரை எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அவங்க கண்டினியூஸா இவங்க டிராவல் பண்ண முடியாது இல்லையா, அதனால நைட் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல தங்குவாங்க. அந்த இடத்துல அவங்க தங்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னாக்க, இவளுக்கு அந்த லேக்கு நம்ம எப்படி ஏறுறது, நம்ம திடீர்னு கிளம்பிட்டோம், 1 வீக் விரதம் இருந்துதான் அந்த லேக்குக்கு போகணும்ட்டு அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, நம்ம விரதம் இருக்குல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம போறோம் அந்த இடத்துக்கு, அதனால நீ அதை நினைச்சு கவலைப்படாத, நம்ம ஏன் ஃபாஸ்டிங் இருக்கலங்கிறது அதுக்காக நம்ம அந்த லேக்கு கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு இவ பூமா இவளுக்கு கான்பிடென்ட் கொடுப்பா. அப்ப அங்க வழியில தங்கிட்டு போறாங்க இல்லையா, 3 டேஸ் கழிச்சு அந்த லேக்கு கிட்ட போயிடுவாங்க. அந்த ஹில்லுல ஏறுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க போயிடுவாங்க. அங்க போயிட்டு அந்த லேக்கு கிட்ட இருப்பாங்க. அந்த லேக்க பார்க்கவே ரொம்ப அதிசயமா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். அந்த வாட்டர் அவ்வளவு கிரீனா இருக்கும், அவ்வளவு கிறிஸ்டல் பேரா கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த வாட்டர். அப்போ என்ன பண்ணுவா, ஓகே நம்ம அந்த உட்கார்ந்து, அப்ப என்ன சொல்வா, பூமா என்ன சொல்வா, பத்மா நீ உட்கார்ந்து, அவ ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் எடுத்து ஆஃபரிங் கொடுப்பா அந்த இடத்துக்கு, அங்க இருக்கிற நேச்சுரல் ஸ்பிரிட்டுக்கெல்லாம் அவரோட ரெஸ்பெக்ட தெரிவிச்சுட்டு பத்மா அங்க உட்காருவா. அப்ப பூமா சொல்வா, பத்மா உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேளு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நைட்மேர் வந்ததே, எனக்கு எதுக்காக இது வந்தது, இதுல இருந்து எனக்கு என்ன நான் கத்துக்கணும், லெசன் இருக்கு நான் கத்துக்கிறதுக்கு, இதோட தாற்பயம் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீ அவங்க கிட்ட நீ வை, ரெக்வெஸ்ட் வை அப்படின்னு சொல்லுவா. சரி வேணா பத்மாக்கு ஒரே நடுக்கும் அந்த லேக்க உத்து பாக்குறதுக்கு, அது தான் அது காட்டிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த இது நைட்மேர் இவதான் அதை காட்டிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வந்துடும் இவளுக்கு, அதனால பாக்குறதுக்கே ரொம்ப பயப்படுவான். அப்ப என்ன சொல்வான்னா, பூமா நீ முதல்ல பாரு அப்படின்னு சொல்லுவா. இப்ப பூமா என்ன பண்ணுவா, ஃபர்ஸ்ட் பாப்பான். பார்த்த உடனே என்ன பண்ணுவா, இவ ஒரு பெரிய ஒரு ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி இவளுக்கு தோணும். தோணுன உடனே அவ என்ன சொல்வா, அவளுக்கு என்ன தோணித்துன்ட்டு பத்மா கேட்பா. அது நான் எங்கேயோ ஒரு ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி என்ன காட்டுது அப்படின்னு சொல்வாளா. சொன்ன உடனே இவளுக்கு என்ன ஆகும், அப்படியே
பயமாயிடும். ஐயோ நீ எங்க இருந்து போய் ஆசிரமத்துக்கு போற, உனக்கு கல்யாணம் ஆச்சு, ஹஸ்பண்ட் இருக்காரு, குழந்தையும் இருக்கு, நீ இந்த இப்ப போவே நீ எப்படி நீ ஆசிரமத்துக்கு இருக்க போற, ஏன் அது வந்து ஆசிரமத்தை காட்டுது அப்படின்னு ஒண்ணு. இல்ல எனக்கும் புரியல, அப்புறம் பார்க்கலாம், சரி நீ பாரு அப்படின்னு சொல்லுவா. உனக்குதான் முக்கியமா நம்ம வந்திருக்கோம் இல்லையா, நீ பாரு அப்படின்வா. பார்க்கும் போது இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது பத்மாக்கு. எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்குக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு சரி நம்ம இங்கேருந்து ஏந்து போலான்ட்டு ஏந்துக்கும் போது பத்மா என்ன பண்ணுவா, எதுக்கும் ஒரு தடவை பார்க்கலான்னு ஒரு கிளான்ஸ் பாப்பா அந்த ரிவரை. பார்த்தாக்க இவளுக்கு வந்த கனவா அப்படியே காட்டும் அந்த ரிவர். அப்படியே பாப்பா அந்த சீனை. பார்த்த உடனே அப்படியே உடம்பெல்லாம் இவ படப்படுத்து, இவளுக்கு வந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆற மாதிரி ஆயிடுவா. அப்ப பூமா என்ன பண்ணுவா, ஐயோ பயப்படாத பயப்படாத, நம்ம வந்து இந்த லேக் வந்து காடஸஸ் தானே, நம்ம இவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கலாம், இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க உனக்கு, அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே இவ என்ன பண்ணுவா, சரின்னு அந்த ரெக்வெஸ்ட் வச்சுட்டு எங்களுக்கு என்ன ஏதுங்கிறதோட சூட்சுமத்தை நீங்க எங்களுக்கு காட்டுங்கோ, நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு வந்து ஃபர்கிவ்னஸ் கொடுத்து இந்த ஒரு பெரிய இதுல இருந்து எங்களை மீண்டெடுங்க அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, மெல்லமா மலையேறி ரொம்ப டயர்டாயி அதர் சைடுக்கு வந்துருவாங்க. மவுண்டன்ல இருந்து கீழே இறங்கி வந்த உடனே கொஞ்சம் தூரத்துல பார்த்தாக்க அங்க வந்து ஆள் நடமாட்டமே கிடையாது, இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அங்க. அங்க பார்த்தாக்க அந்த இடத்துல வந்து ஒரு ஓல்டு உமன் ஒருத்தவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இவ பூமா என்ன சொல்லுவா, அங்க பாரு யாரோ ஒரு உமன் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன பண்ணுவா, கொஞ்ச தூரம் போயிட்டு நம்ம போய் அவங்கள போய் பார்க்கலாம், அவங்க யாரு என்ன ஏது, அவங்களுக்கு ஃபுட்டு ஏதாவது வேணுமோ என்னவோ நம்ம நம்ம கொண்டு வந்த ஃபுட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமா போகும்போது இவ என்ன பண்ணுவா, கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்க்கும்போது இவ அங்க டல்லா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே உடனே என்ன பண்ணு, உள்ள உடம்புக்குள்ள ஒரு கட கட கடன்னு உள்ள ஷிவரிங் வந்துடும் இவளுக்கு. வந்த உடனே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வரும். அவ என்ன சொல்வான்னா, நீ என்னை பார்த்து நீ பயப்படாத, உனக்கு வந்து நீ நீ வந்து எதுக்காக என்னை பார்த்து நீ பயப்படுறன்னு எனக்கு தெரியும், உனக்கு ஒரு குழந்தை இருந்தது இல்ல, அந்த குழந்தை அபார்ட் ஆச்சுல, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நீ திங்க் பண்ற, ஆனா இதுக்கு காரணம் நான் இல்ல, நீ என்னை பார்த்து நீ பயப்படாத. இன்னொன்னு வந்து நீ என்ன சொல்ற, வந்து ஒப்பம் அந்த லேடி வந்து இறந்து போனால, அதுக்கு எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன், இப்ப நான் அதோட என்ன விஷயம்னு நான் சொல்றேன் உனக்கு கேளு அப்படின்ட்டு அந்த இது உள்ளுக்குள்ள இருந்து இதெல்லாம் இன்னர்ல வருது வாய்ஸ். அந்த லேடி அங்க உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா இவளுக்கு உள்ளே இருந்து வருது, இவ கிட்டக்க போல பயந்துட்டு கிட்ட போகாம உட்கார்ந்துருக்கா, இது தள்ளியே நிக்கிறா. அப்ப அந்த என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒபாமா அந்த லேடிக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, ஷீ இஸ் அபவுட் டு வெக்கேட் ஹர் பாடி, ரொம்ப சிக்காவும் ஆயிட்டாங்க, அவங்களால வந்து டிராவல் பண்ணி என்னை பார்க்க முடியல, என்ன லாஸ்டா ஒரு தடவை பார்க்கணும், ஒரு விஷயம் கேட்கணுங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல, அதனால என்ன பண்ணாங்க, அவங்களோட ஏஞ்சல் ஸ்பிரிட்ட ரெக்வெஸ்ட் வச்சு ஒரு பேர்டா மாதிரி என்கிட்ட வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னாக்க, அவங்களுக்கு வந்து பாடி வெக்கேட் பண்றதுக்கு முன்னால வேர்ல்ட்லி டிசைர் இருக்கு, அவங்களுக்கு வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட் இருக்கு, அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நான் எப்படி கட் பண்றதுன்ட்டு கேட்கறதுக்காக அந்த பேர்ட் ஃபார்ம்ல அவங்க வந்தாங்க. அப்ப நான் தான் என்ன பண்ணேன், அவங்க டாக்டரை வரவழைச்சு அவங்க டாக்டருக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு, ஏன்னா இவங்க வந்து டாக்டர் மேலதான் ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்க, அதனால அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து கட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா சில்வர் த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த சில்வர் த்ரெட்டை கட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் கட் யுவர் ஸ்டிங் அப்படி, திஸ் இஸ் த டைம் நவ் டு கட் யுவர் ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்னு நான் தான் சொன்னேன். அப்ப அந்த பேர்டு வந்து கட் பண்ணிட்டு அது பறந்து போச்சு அது அப்படின்னு, இதுக்கு நான் காரணங்கள் இல்லை, அவங்க தான் என்கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சாங்கன்னு சொன்ன உடனே இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கான்பிடென்ட் வரும், தெரிஞ்ச உடனே சரி அவங்க கிட்ட நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவா. கிட்ட போன உடனே பக்கத்துல போய் கொஞ்சம் தைரியமா உட்காருவா. உட்கார்ந்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பத்மா கிட்ட சொல்லுவாங்க, பத்மா உன்னோட குழந்தை வந்து நீ நான் தான் வந்து அபார்ட் பண்ணிட்டேன் நீ நினைக்கிற, இல்ல நான் பண்ணல, அத என்னன்னா உன்னோட ஆஸ் பர் யுவர் கார்மிக் ஃபோர்ஸ் அதுபடி நீ ப்ரீவியஸ் லைஃப்ல நீ வந்து 3 ப்ராமிஸ் யூனிவர்ஸ்க்கு கொடுத்த, அதுதான் மாஸ்டர் நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம என்ன மாதிரி சங்கல்பங்கள் வைக்கிறோமோ, என்ன மாதிரி நம்ம ப்ராமிஸ் பண்றோமோ அதை நம்ம உடனே ஃபில்ஃபில் பண்ணணும், எந்த விதத்திலயும் நம்ம போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அதை நீ 3 ப்ராமிஸ் கொடுத்த, அந்த 3 ப்ராமிஸும் இந்த யூனிவர்ஸ்ல ரிவாபரேட் ஆயிட்டே இருந்தது, அதுக்கு முன்னால உனக்கு வந்து இந்த குழந்தை வரக்கூடாது, ஏன்னா அந்த குழந்தை வந்து உனக்கு டெலிவரி டயத்துல அது வந்து இறந்துதான் வரும் வெளியில அந்த குழந்தை,
அதனால அந்த குழந்தைக்கும் ஒரு பெயினை கொடுக்க கூடாது, உனக்கும் அந்த டெலிவரி பெயின், அந்த வருத்தத்தை உனக்கும், அந்த பெயினை உனக்கும் கொடுக்க கூடாதுன்னு உன்னையும் அந்த குழந்தையும் நான் சேவ் பண்றதுக்காக தான் நான் 4th மந்தே அது இன்னொரு இடத்துல எங்க பிறந்து நல்லா இருக்குமோ அந்த இடத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டேன், அந்த சோலை நான் அனுப்பிச்சிட்டேன். இட்ஸ் டைம் நவ் டு கோ அப்படின்னு சொன்னனே, அதுதான் அதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. சொன்ன உடனே அப்பதான் அவ ரியலைஸ் பண்ணுவா, ஐயோ நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்ட்டு. அப்ப வந்து கேட்பா, சரி இப்ப உனக்கு என்ன வேணும் நீ கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ 3 ப்ராமிஸ் பண்ண இல்லையா, அந்த 3 ப்ராமிஸும் நீ இன்வைட் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 ப்ராமிஸும் அந்த உனக்கு இருக்காங்கல்ல அந்த 3 பெண் குழந்தைங்க, அவங்க தான் நீ வந்து இன்வைட் பண்றேன்ட்டு நீ வந்து இது பண்ண ப்ராமிஸ் பண்ண. இப்ப அந்த 3 சோலும் உங்ககிட்ட வந்தாச்சு. சோ யூ ஃபில்ஃபில்ட் யுவர் ப்ராமிஸ். இப்ப உனக்கு என்ன வேணும் கேளுன்னு, எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வேணும், அவர் ரொம்ப அது மேல வந்து ஒரு பெரிய பண்டிட் ஆக்கணும், அதை ஸ்காலர் ஆக்கணும்ட்டு ரொம்ப அவர் ட்ரீம் வச்சிருக்காரு. நான் வந்து அந்த ட்ரீமை வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் ஆல்ரெடி டிட்டர்மைன்டு, அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவா. சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவா கேட்டுப்பான். அப்ப பூமா என்ன கேட்பான்னாக்க, அவ கேட்பா, டல்லா, நான் வந்து நான் வந்து அந்த லேக்ல நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அந்த லேக்ல போய் நீங்க வந்து சங்கல்பம் வச்சீங்க இல்லையா, அந்த லேக் காட் வந்து எனக்கு சொல்லி என்னை இங்க வர சொன்னாங்க. அவங்கள வந்து உங்களோட இது டிசைர் என்னவோ அதை வந்து அவங்க வந்து ஃபில்ஃபில் பண்ண சொல்லி சொன்னாங்க. நீங்க தானே அவங்க கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சீங்க, அந்த பிரார்த்தனை நிறைவேறதுக்கு இங்க என்ன வர சொன்னாங்க, நான் வந்தேன் அப்படின்னு வாடெல்லாம். அப்ப அவ கேட்பான், நான் வந்து எங்கேயும் மொனாஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்ததே எப்படி, எனக்கு அந்த காட்சி வந்ததே எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உனக்கு வந்த காட்சி வந்து நீ ஃபியூச்சர்ல உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து பெரிய பெரிய புத்தி ஆசிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நீ வால் பெயிண்டிங் பண்ண போற, அது ஒரு ஃபியூச்சர். அது ஃபியூச்சரை உனக்கு காட்டி இருக்காது, வால் பெயிண்டிங் நீ பண்ண போற, நீ ரொம்ப நல்லா ஹாப்பியா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப அவ கேட்பா, எனக்கு ஒரே ஒரு டிசைர் இருக்கு, எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னு கேட்பா. என்னன்னு, நான் பண்ற வால் பெயிண்டிங்ல எல்லாம் லைஃப் இருக்கணும், அதை பார்த்து யார் பார்த்தாலும் அது ஏதோ ஒரு லைஃப் இருக்கும், அது ஏதோ மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கணும், ரொம்ப லைவ்லியா இருக்கணும் அப்படின்னு உன்னோட கிரியேட்டிவ் பவர் ரொம்ப ரொம்ப மேல் நோக்கிறோம், அதனால நீ அதை பத்தி நீ கவலைப்படாத, இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப இவளும் சொல்வாள், இவளுக்கும் பத்மாக்கும் நல்ல பிளெஸிங் கொடுத்துருவாள், ஆண் குழந்தை பிறந்துடும்ட்டு இவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. ஹாப்பி ஆயிட்டா அப்ப உடனே பத்மா கேட்பா, இது டல்லா, நான் எங்களை தேடி எங்க 2 பேரையும் தேடி எங்க நீ வந்த அப்படின்னு கேட்கும். பர்டிகுலரா எங்க வந்த, ரிவர் காட் சொன்னாங்க வந்தேன், அப்புறம் எங்களை வந்து தேடி இதுக்காக இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொல்வா, உங்க அம்மாவால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படியா அப்படின்னா, ஆமா நானும் உங்க அம்மாவும் வந்து ஏன்ஷியன்ட் ஃப்ரெண்டு, ஷீ இஸ் வெரி டியர் டு மீ அப்படின்வாங்களா. அப்படி அப்படின்னோடனே, எங்க அம்மா வாழ்ந்த காலத்துல உங்க பேரையும் எடுக்கல, உங்களை பத்தி எதுவுமே எங்க கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, உங்க அம்மாக்கே இந்த பர்த்ல ஞாபகம் இருக்காது, உங்க அம்மா ப்ரீவியஸ் பர்த்ல எங்க இருந்தாங்கன்னா, ஹங்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த அந்த இடத்துல அவங்க பிறந்தாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு பேரும் வேற, என்னோட நேமும் வேற அந்த பீரியட்ல. அப்போ அவங்களுக்கு வந்து என்கிட்ட ரொம்ப டேரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு உடனே கேட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க, டைம் ஆகுதுன்னு. அவங்கள அப்ப என்ன சொல்வா, இது பூமா கேட்பா, உங்களுக்கு டல்லா, உனக்கு வந்து என்னோட குதிரை வேணுமா, நீ எப்படி போவ, இந்த இடத்துல தனியா உட்கார்ந்துருக்கியே, இங்க எதுவுமே இல்லையே உனக்கு, நீ எப்படி போவ, நான் என் குதிரைக்கு வந்து நிறைய ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்கேன், அது லாங் டிராவல் பண்ணும், நீ வேணா என்னோட குதிரையை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்வாளா. அப்ப உடனே அவ சிரிச்சுட்டே என்ன பண்ணுவானாக்க, எனக்கு வந்து கிறிசன்ட் மூன் வந்து ஒரு ஸ்மூத் ரைடா எனக்கு இருக்கும்போது இந்த ஹார்ஸ் எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விங்க பறந்து போயிடுவா. போயிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்த உடனே அந்த ரொம்ப ஹாப்பியா இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. அப்ப நம்ம வந்து பால்டம் லேக்க பார்க்க போனோம், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இது கொடுத்தாங்க, ஒரு இதை தெளிவை கொடுத்துருக்காங்க. அப்ப டல்லா என்ன தெரியுமா பண்ணுவா, இவ இந்த நைட் மேர் பத்தி கேட்பால, கேட்கும் போது டல்லா என்ன பண்ணுவா, இது இப்ப கிடையாது, அப்புறம் அதை பத்தி பாத்துக்கலாம், இப்ப நான் அதை பத்தி எதுவும் நான் சொல்றதுக்கு உங்ககிட்ட நான் விரும்பல, அதனால அந்த பெயின் உனக்கு இல்லாம இருக்கிறதுக்கு நான் வந்து அதை வந்து ஏன்னா இது வந்து உன்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம், இது எப்படி இருக்குன்னா உன்னோட மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா என்கிரேவ் ஆயிருக்கு, உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல. இதை என்ன பண்ணணும்னாக்க நான் வந்து இப்போதைக்கு நான் சப்ரஸ் பண்றேன்,
இப்ப இல்ல, அது ஃபியூச்சர்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாள். சொல்லிட்ட உடனே வீட்டுக்கு இவங்க வந்துருவாங்க. வந்த உடனே என்ன ஆகும்னா, இவ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கா பத்மா, குழந்தைங்களை எல்லாம் நல்லா பாத்துப்பான். இப்ப என்ன பண்ணுவான்னா, ஐயோ நம்ம டல்லா இப்படி இருக்காங்களே, இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, நம்ம போய் இவங்களை இவ்வளவு ஹேட்ரட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவா, கிளம்பி குதிரை எடுத்துட்டு அதே காட்டேஜ்க்கும் அங்க போவா. அங்க போயிட்டு என்ன பண்ணுவா, ஒரு மாதிரி ஷேமா ஃபீல் பண்ணுவா. இவ நம்ம இவ்வளவு பண்ணிட்டோமே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மரத்தடியில உட்காந்து நம்ம வந்து டல்லா கிட்ட ஃபர்கிவ்னஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல டைம் வரும்போது நம்ம உள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து அவ வந்து இது பண்ணுவா. இப்ப அங்க வந்து உட்காந்து அந்த ஆஃபரிங் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப வந்து மன்னிப்பு கேட்பா. அவ ஃபர்கிவ்னஸ் கொடுக்க சொல்லி கேட்பா. அப்படியே கேட்டுட்டு 3-4 டைம்ஸ் வருவா. ஆனா உள்ள அந்த காட்டேஜ் உள்ள அவ போமாட்டா, வெளியிலயே இருந்து கேட்டுட்டு போவா. அப்போ ஒரு தடவை இவ வந்து உட்காரும் போது அந்த காட்டேஜ் டோர் ஓபன் ஆகும். உள்ள வான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுவாங்க.